என்னோட எல்லா கிளைண்ட்ஸுமே வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு 11 மணி 12 மணி நைட் 2 மணி வரைக்கும் ஏஐயோட பேசுவாங்க. ஓகேவா? என்னோட எல்லா கிளைண்ட்ஸும் டிஃபால்ட்டா சொல்றது சாட் ஜிபிடி மாதிரி கிடையாதுங்க. எங்க மனசுல இருக்க பாரமே குறைஞ்சிருச்சு. உலகத்துக்கு கடவுள் கொடுத்த வரமாயிருச்சு அந்த மாதிரி. பிகாஸ் பீப்புள் ஆர் ஜட்மெண்டல். இப்ப நான் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். இப்ப நான் என் ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை, இப்ப என் ஹஸ்பண்ட் பத்தி ஒரு ஷேர் பண்ண போறேன், இல்ல என் ஒய்ஃபை பத்தி ஷேர் பண்ற போறேன் அப்படின்னா மென்னுக்கு முதல்ல இது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். அவங்க ஏஐ நிறைய யூஸ் பண்றாங்க கம்பேர்ட் டு வந்து ஆக்சுவலி விமென்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றதோ இல்ல வெண்ட் அவுட் பண்றதுக்கோ ஒரு ஈஸி எமோஷனல் வெண்ட் அவுட் அவங்களுக்கு இருக்கும். மென்னுக்கு வந்து அது அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க மென் போய் ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி விட்டுறா மச்சான் எல்லாரும் இதான் பிரச்சனை, வாடா டீ குடிக்க போலாம், அவ்வளவுதான். அந்த கான்வர்சேஷன் வந்து லிசனிங்கே இருக்காது மென்னுக்கு. மோஸ்ட்லி உட்கார்ந்து அவன் பிரச்சனையை பொறுமையா கேட்போன்ற மென் வந்து இந்த ஜென்ரேஷன்ல கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்காங்க. போன ஜென்ரேஷன் வரைக்குமே ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ஏஐ வந்து ஒரு வெண்ட் அவுட் பாயிண்டா யூஸ் பண்றாங்க.